Praise the Lord. இன்றைய தேவ வார்த்தை யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்க அன்பு ஜனங்களே, கர்த்தர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், அற்புதமா இருக்கும் என்று. ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தா மாத்திரம் போதுங்க, அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். எப்படி கிதியோன் கூட ஆண்டவர் இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருந்தது என்று நாம் இன்னைக்கு பார்க்க போறோங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரரை மீதியானோட கைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருந்தார். அப்போ இஸ்ரவேல் புத்திரர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவரிடத்துல முறையிட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி கிதியோன் இடத்துல போய் தரிசனமாக செய்தார். அப்போ தேவ தூதன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தார், இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். பாருங்களேன், தேவ தூதர் வந்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதுக்கு கிதியோன் என்ன சொல்லுகிறார், என்ன போய் பராக்கிரமசாலின்னு ஏன் சொல்றீங்க? கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டாரே, எங்களோடு கூட இல்லவே இல்லையே. எகிப்திலிருந்து வந்ததை எங்க பிதாக்கள் எவ்வளவு காரியத்தை எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் எவ்வளவு அதிசயமான காரியத்தை செய்தார்கள் என்று எங்கள் பிதாக்கள் சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் எங்க? எங்களை கைவிட்டாரா? மீதியானோட கைக்கு எங்களை ஒப்பு கொடுத்துட்டாரா? ஏன் என்ன பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறீர்கள் என்று அநேக குவெஸ்டின்ஸ தேவதூதரிடத்துல கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு பாருங்களேன், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். நீங்க நினைக்கலாம், எனக்கு பலனே இல்லையே, எனக்கு இதை செய்யறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன் கூட இருக்கிறது நான். ஆமென். அவர் உங்களோடு கூட இருந்தா அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களுக்கு சகாயம் செய்வார். ஆமென். அடுத்த வசனம் பார்க்கலாம். அதுக்கு அவன் என்ன சொல்லுகிறான், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேல் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். நான் எல்லாரிலும் சிறியவன், எங்க குடும்பம் தான் இருக்கிறதுலே சிறிய குடும்பம், எங்களோட குடும்பம் சிறிய குடும்பம், நான் தான் இருக்கிறதுலயே சிறியவன் அப்படின்னு கிதியோன் அநேக ரீசன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நீங்களும் நினைக்கலாம், நான் எல்லார விட படிப்புல கம்மி, அழகுல கம்மி, அந்தஸ்துல கம்மி, எதுவுமே எனக்கு இல்ல, நான் தான் ரொம்ப வீக், இருக்கிறதுலே என் குடும்பத்துல நான் தான் வீக், எல்லாராலையும் ஒதுக்கப்படுறவங்க நான் தான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன். மகளே மகளே, நான் உன் கூட இருக்கிறேன். அடுத்த வசனம் பார்த்துக்கலாம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன் கூட இருப்பேன். நீ நினைக்கலாம் நீ தான் வீக்கஸ்ட்ன்னு, நீ நினைக்கலாம் நீ தான் ஸ்மாலஸ்ட்ன்னு, ஞானமே இல்லாதவ என்று நீ நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். மீதியானரை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய்னா, அவங்க எவ்வளவு பேரு வெட்டி கிளிகளை போல வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வெட்டி கிளிகளை போல வந்த மீதியானரை ஒரே ஆள் கிதியோனால முறியடிக்க முடியும். ஆமென். ஏன்னா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதுனால் அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அதே போலதான் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தார்னா அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். ஆமென். God bless you. God bless you.